Hello guys, welcome to my channel Twilightingideas. இன்னைக்கு எங்க குக்கிங் பிளேலிஸ்ட்ல நான் ஒரு ட்ரெடிஷனலான டிஷ் ஆட் பண்ண போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பளப்பூ கூட்டு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த டிஷ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், 8லேருந்து 9 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோவை வந்து தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு, அப்புறம் தேங்காய் துருவல். இப்போ இந்த தோரம்பருப்பை வந்து குக்கரில் போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் மிளகாய்த்தூள் கூடயே தனியாத்தூளும் நாங்கள் வந்து சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 4 to 5 விசில்ஸ் நம்ம வந்து இதை விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த தேங்காய் துருவலை வந்து ஒரு வாட்டி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்பளம் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். அப்பளம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா அது இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம கேஸில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான நம்மளுக்கு அப்பளப்பூ கூட்டு ரெடி ஆயாச்சு. ஒரு சிம்பிள் ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான ரெசிபிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். Until then, stay tuned and watch my channel. Bye bye.